ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த தேதியை உன் கண்களில் காட்டியதின் காரணமே உன் வாழ்க்கையில் நீ அதிர்ஷ்டசாலியாக மாறணும். எல்லாமே உனக்கு நல்லபடியா நீ எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக நடக்கணுன்றதுக்காக தான். அதை எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பதற்காக தயாரான எண்ணத்தோடு தான் இந்த சாயப்பா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம நீ அமைதியாக ஒரே மாதிரி நிதானமாக கவனமாக இருந்தாலே உன் வாழ்க்கை அழகாகும்னு சொன்னேன் அல்லவா? இதோ அதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் விதமாக, பலன் கொடுக்கும் விதமாக தான் இந்த சாயப்பா இப்போது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை உன் பக்கமாக திருப்பி விட வந்திருக்கேன். எப்போதுமே உன் மனசில் ஏதாவது ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கு. அதை செய்யணும், இதை செய்யணும்னு நினைக்கிற, அதை வாங்கணும், இங்கே போகணும்னு என்னென்னவோ எண்ணங்கள் உன் மனசில் ஒரு தேடலாக இருந்துக்கிட்டே இருக்கு. அன்றாட வாழ்க்கையில் உனக்கு தேவையான விஷயங்களையும் தாண்டி நீ ஏதாவது ஒன்று உனக்காக மிக பெருசாக உன் வாழ்க்கையில் கிடைக்கணும்னு என்னிடமிருந்து நீ எதிர்பார்ப்பது எனக்கு நல்லா புரியுது என் செல்லமே. என் பெயரையே மனசில் நினச்சி வணங்கிக்கிட்டு என்னையே உருகி வணங்கிக்கிட்டு இருக்கிற உனக்கு என்ன தேவை, எது தேவைன்னு புரிஞ்சு அதை செய்ய தயாராகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ ஒரு உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கோ. நீ தேடக்கூடிய விஷயம் உனக்கு வெளியில் இல்லை. உன் கேள்விகளின் எல்லா பதிலும் உன் உள்ளத்தில் தான் மறைஞ்சு கிடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் ஆசைகளை அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை அமைதியாக வழிநடத்தி நல்லபடியாக வாழ வைக்கிறதுக்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படியும் நடக்கும்படியும் செஞ்சு உன் வாழ்க்கையை நான் அழகாக ஆக்கிடுறேன் செல்லமே. நீ உன் மனசில் எந்த வாரத்தையும் சுமக்க வேண்டாம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தன்மையான ஒரு குணம் ஏதாவது இருக்க தான் செய்யும். அதை அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கோ. அதை விட்டுட்டு நீ நினைக்கிறது போல் அவங்க இருக்கணும், நீ நினைக்கிறது போல் இவங்க இதை செய்யணும்னு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. நீ எப்படி இருக்கணுமோ, உனக்கு எது பிடிக்குதோ அப்படி நீ இருந்துக்கோ. உன் எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல் அடுத்தவங்களை உன்னால் மாற்றவும் திருத்தவும் முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னை நீயே உயர்த்திக்கோ. உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை தூரப்படுத்து. ஏன்னா கவலை உன்னை மங்கச் செய்யும். எப்போதும் நீ பக்தியோடு இருந்தினா அந்த பக்தியே உன் மனசை தெளிவுபடுத்தும். இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் எண்ணங்களுக்குள் குடியிருக்கும் இந்த சாயப்பா என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி தருவேன். சில விஷயங்களை மறப்பது கஷ்டம். சில விஷயங்கள் வாழ்க்கையை விட்டு போகும்போது வேதனையாக இருக்கும். சில உறவுகளை பிரிவதும் சாபமாகவே கூட தோணும். ஆனால் ஒரு விஷயத்தை நீ நினச்சி பாரு. எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்தில் மனிதர்களோ விஷயமோ உறவுகளோ பொருளோ எதுவுமே நிலையற்ற அலை போல வந்து செல்பவை தான். அதனால் எது வந்தாலும் போனாலும் அதை ஏற்றுக்க தயாராகு. அந்த மனநிலை உனக்கு இருந்தாதான் அது உன் வாழ்க்கையில் அமைதியை கொடுக்குமேன்னு செல்லமே. தேவையில்லாமல் கோவப்படுறதும் கவலைப்படுறதும் உனக்கு ஆபத்தையும் பிரச்சனைகளையும் மட்டும்தான் கொடுக்கும். அதனால் அமைதியோட தெளிவோட பொறுமையாக இரு. உன் எல்லா கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி என் அருளால் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு அனுபவத்தையும் வச்சு நீ வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் உன்னுடனேயே இணைஞ்சிட்ட இந்த சாயப்பா உனக்கான விஷயங்களை செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் நீ நிம்மதியாக தூங்கும்படியும் செய்ய போகிறேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ 4 பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு உனக்கான வருமானத்தை அதிகப்படுத்துகிறேன். நீ கேட்ட அனைத்தையும் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் வாயிலிருந்து வரவில்லை என் செல்லமே. இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கைக்கான பதிலாகவே வந்து சேருது. உன் இதயத்திலிருந்து நேராக என்னை வணங்கும் உனக்கு என் ஆசீர்வாதத்தை நேராக உன் இதயத்துக்குள்ளேயே இறக்குறேன். உனக்கு தெளிவையும் மன நிம்மதியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தையும் வேதனையும் நான் வேரோடு பிடுங்கி எரிஞ்சிடுறேன். எப்போதுமே உன் இதயத்தில் அமைதியும் உன் கண்களில் ஒளியும் இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த சாயப்பா எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என் செல்லமே. சில விஷயங்கள் உனக்கு முக்கியமாக இருந்ததை நீ இழந்திருந்தாலும் அதை ஏன் இழந்தோம், ஏன் எப்படி நடந்துச்சுன்ற அந்த எண்ணம் உன் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியும். நீ இழந்தது எதுவுமே உனக்கான தண்டனை அல்ல.
அது உன் வாழ்க்கைக்கு பாடமாக ஒரு தெளிவை கொடுப்பதற்காகவே உன் வாழ்க்கையில நடந்ததுன்றதை புரிஞ்சுக்கோ. சில விஷயங்களை நீ நம்பும்போது அது உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கலாம். அந்த வலிகள் உன்னை விழித்தளவும் செய்யலாம். ஆசை என்பது எப்போதுமே உனக்கு தடையாக இருக்காது. உன் ஆசையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுக்குறேன். உன்னை துன்பத்தின் வலையிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான இன்பங்களையும் முன்னேற்றங்களையும் நான் கொடுப்பேன். நீ எப்போதும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்பாக பல முறை யோசி. ஒரு விஷயத்தை நம்புவதற்கு முன்பாக அதை ஆழமாக புரிஞ்சுக்க தயாராகு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்குறேன். உன் இதயத்தில் இருந்து நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் அருளின் மூலமாக அதை அழகாக்கி கொடுப்பேன். முடிவே தெரியாமல் உன் வாழ்க்கையை நீ பயணித்து கொண்டிருக்கதும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கதும் எனக்கு நல்லா தெரியும். உன் ஒவ்வொரு பயணத்திலும் இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் உயிரையும் மனசையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டதானே, அந்த சரணாகதி தான் உன் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பக்தி. உன் அமைதியும் பொறுமையும் உன் சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுத்தலும் ஒருபோதும் வீண் போகாது. நீ என்கிட்ட ஒப்படைச்ச எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்கி சந்தோஷமாக்கி தர்றேன். உன் ஆன்மாவை வழிநடத்தி உன்னை வாழச் செய்வது இந்த சாயப்பாவின் கடமை. என் கைகளுக்குள் நீ இருக்கும்போது எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பயணம் இனி வெற்றி பயணமாக மாறும். திசை தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு ஒளிகாட்டி வழியையும் காட்டி உனக்கான நல்ல வெற்றிகளையும் கூட இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் செல்லமே. எல்லார் முன்னாடியும் நீ சிரித்து சந்தோஷமாக வாழ்வதைப் போல வெளியில தெரிஞ்சாலும் உன் சிரிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய உன் மனசின் வலியும் உன் ஆழத்தில் மறைஞ்சிருக்கும் துயரமும் எனக்கு தெரியும். வெளியில சிரிக்கக்கூடிய உன் உள்ளத்தில் எவ்வளவு வேதனை இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை சரி செய்வதற்காக இந்த சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கேன். யாரையும் காயப்படுத்தாம அவசரப்பட்டு திட்டாம சண்டை போடாம உன் மனசுக்குள்ளேயே நீ கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்க. வார்த்தைகளால் பேசி விடாமல் அனைத்தையும் மனசுல போட்டு தாங்கிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற உனக்கு இந்த சாயப்பா எப்போதும் துணையாக இருப்பேன்னு செல்லமே. நீ வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு இருக்க யோசிச்சு கஷ்டப்படுற அத்தனை துன்பங்களையும் இந்த சாயப்பா கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு சரி செஞ்சு கொடுத்துட்றேன். உன் சிரிப்பு முகத்திலிருந்து மட்டும் வராம மனசிலிருந்து உண்மையாகவே நீ சிரிக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தந்துடுறேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. ஏதோ ஒரு விஷயத்துல நீ கவனக்குறைவா இருந்ததால கொஞ்சம் ஏமாந்து போயிட்ட. அதை மற்றவங்க கிட்ட சொல்லி வருத்தப்படுறதாலேயோ அல்லது அவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கோவப்படுறதாலேயோ அவர்களுக்கு சாபம் விடுவதாலேயோ உனக்கு எந்த நல்ல பயனும் வரப்போவதில்லை. அதனால உனக்கு கிடைச்ச ஏமாற்றங்களையும் பாடங்களையும் அனுபவங்களையும் கடந்து வர தயாராகு. உன்னை உயர்த்தி உன் மனசை தெளிவுபடுத்தி உனக்கான புது பாதையை இந்த சாயப்பா காட்டுறேன். நீ பட்ட ஒவ்வொரு துன்பமும் உன் வாழ்க்கையை அழகான இன்பமயமாக மாற்றும்படி நான் செய்கிறேன். எந்த ஒரு மனிதர் வாழ்க்கையிலையும் துன்பமே வராமல் வாழவும் முடியாது, துன்பம் இல்லாமல் வாழ்க்கையை புரிஞ்சுக்கவும் முடியாது. துன்பம்தான் உன் சிந்தனையை ஆழமாக்கும், உன் நம்பிக்கையை உறுதியாக்கும், அதுதான் உன் மனசையும் வலிமையாக்கும். நீ எதுக்காகவும் அழகாம கவலைப்படாமல் துன்பம் வந்தாலும் தலை குனியாமல் தைரியத்தோடு ஏற்றுக்கொண்டு புன்னகை செய்ய கற்றுக்கோ. அது நிச்சயம் உன் வாழ்க்கையை வெற்றியின் பாதையில எடுத்துட்டு போகும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படாம தைரியமா இரு. அந்த முடிவுகளின் பாரத்தை எல்லாம் என் பாதத்துல வச்சிட்டீனா எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நானே நடத்தி தருவேன்.